ஊழியக்காரனே ஊழியக்காரியே ஜாக்கிரதை. ಸೇವಕನೇ ಸೇವಕಿಯೇ ಜಾಗರೂಕತೆ. இயேசு வந்து கணக்கு கேட்பார். ಯೇಸು ಬಂದು ಲೆಕ್ಕ ಕೇಳ್ತಾನೆ. நீ வாங்கின தசம பாகத்துக்கு கணக்கு கொடுத்தே ஆக ನೀನು வேண்டும். ತೆಗೆದುಕೊಂಡಂತ ದಶಮ ಭಾಗಕ್ಕೆ ಲೆಕ್ಕವನ್ನು ಕೊಡಲೇಬೇಕು. ಜನರು கொடுத்த காணிக்கைக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ಜನರು ಕೊಟ್ಟಂತ ಕಾಣಿಕೆಗೆ ಲೆಕ್ಕ ಕೊಡಲೇಬೇಕು. அந்த பணம் கர்த்தருக்குரியது. ಆ ಹಣ ಕರ್ತನಿಗೆ ಸೇರಿದ್ದು. நீ எப்படி செலவு பண்ணுகிறாய்? ನೀನು ಹೇಗೆ ಖರ್ಚು ಮಾಡ್ತಿದ್ದೀಯಾ? கவனம். ಗಮನ. No man can escape on that day. ಆ ದಿನದಲ್ಲಿ ಯಾವ ಮನುಷ್ಯನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கணக்கை கொண்டு வா என்று ஆண்டவர் கேட்பார். ನಿನ್ನ ಲೆಕ್ಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕೇಳುವರು. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தினார். ಭಾನುವಾರ ಆರಾಧನೆ ನಡೆಸಿದರೆ நல்லது. ಒಳ್ಳೆದು. திங்கட்கிழமை என்ன செய்தார்? ಸೋಮವಾರ ಏನ್ ಮಾಡಿದೆ? செவ்வாய்க்கிழமை என்ன செய்தார்? ಮಂಗಳವಾರ ಏನ್ ಮಾಡಿದೆ? புதன்கிழமை என்ன செய்தார்? ಬುಧವಾರ ಏನ್ ಮಾಡಿದೆ? வியாழக்கிழமை என்ன செய்தார்? ಗುರುವಾರ ಏನ್ ಮಾಡಿದೆ? ஆண்டவர் கணக்கு கேட்பார். ದೇವರು ಲೆಕ್ಕ ಕೇಳುವ. ஒரு ஸ்கூலிலே வேலை செய்கிறவன், ನೀನು ಶಾಲೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ஒரு ಮಾಡುವವನು, பேங்க்ல வேலை செய்கிறவன், ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವವನು, எல்லா நாளும் வேலை செய்தாதான் சம்பளம். ಎಲ್ಲ ದಿನಗಳು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸಂಬಳ. நான் ஊழியர்கள் எல்லா நாளும் ஊழியம் செய்யணும். ನಾವು ಸೇವಕರು ಎಲ್ಲಾ ದಿವಸಗಳು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. சோம்பேறியா உட்கார்ந்து கொண்டு எஜமானை சந்திக்க முடியாது. ಸೋಮಾರಿತನವಾಗಿ ಕೂತುಕೊಂಡು ಯಜಮಾನನ್ನು ಸಂಧಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு வேணா வீடியோல உட்கார்ந்து மோகலாசத்தை திட்டிக்கிட்டே இருக்கலாம். ಇಂದು ಬೇಕಾದ್ರೆ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡು ಮೋಹನ್ ಸಿಲ್ಲಾಸನ್ ಬೈತಾ ಇರಬಹುದು. ஒரு நாள் எஜமான் வந்து கணக்கு கேட்பார். அன்றைக்கு என்ன செய்வாய்? ಒಂದು ದಿನ ಯಜಮಾನನು ಬಂದು ಲೆಕ್ಕ ಕೇಳ್ತಾನೆ. ಅವತ್ತು ಏನ್ ಮಾಡ್ತೀಯಾ? என்ன செய்வாய்? ಏನ್ ಮಾಡ್ತೀಯಾ? எஜமான் வர போகிறார். ಯಜಮಾನನು ಬರಲಿದ್ದಾನೆ. எனக்கு அது தெரியும். ನನಗದು ಗೊತ್ತು. என்னிடத்தில் கணக்கு கேட்பார் என்பது எனக்கு தெரியும். ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಲೆಕ್ಕ ಕೇಳ್ತಾನೆ ಎಂಬುದು ನನಗೆ ಗೊತ್ತು. அந்த பயத்தோடு நான் ஊழியம் செய்கிறேன். ಆ ಭಯದಿಂದ ನಾನು ಸೇವೆ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ. காணிக்கைக்காக நான் ஊழியம் செய்தால் எனக்கு ஐயோ. ಕಾಣಿಕೆಗಾಗಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡಿದರೆ ನನಗೆ ಅಯ್ಯೋ. பேருக்காக புகழுக்காக ஊழியம் செய்தால் எனக்கு ஐயோ. ಹೆಸರಿಗಾಗಿ ಹೊಗಳಿಕೆಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿದರೆ ನನಗೆ ಅಯ್ಯೋ. மனிதரை பிரியப்படுத்துகிற ஊழியம் செய்தால் எனக்கு ஐயோ. ಮನುಷ್ಯರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವ ಸೇವೆ ಮಾಡಿದರೆ ನನಗೆ ಅಯ್ಯೋ. என் எஜமானை பிரியப்படுத்த வேண்டும். ನನ್ನ ಯಜಮಾನನನ್ನು ಮೆಚ್ಚಿಸಬೇಕು. அவர்தான் ஊழியத்தின் எஜமான். ಆತನೇ ಸೇವೆಯ ಯಜಮಾನನು. அவர்தான் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார். ಆತನೇ ಸೇವೆಗಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡ. அவரை சந்தோஷப்படுத்துவதுதான் ஊழியம். ಆತನನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವುದೇ ಸೇವೆ. மனுஷரை பிரியப்படுத்துவது அல்ல. ಮನುಷ್ಯರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದಲ್ಲ.